அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிறோம். இதுவரை 13 அதிகாரங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த நாளிலே 14வது அதிகாரத்திலிருந்து நாம் படிக்கப் போகிறோம். அதற்கு முன் 13ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை கடந்த செய்தியிலே நான் சொல்லாமல் விட்டுவிட்ட ஒரு விஷயத்தை இப்பொழுது சொல்லி 14ஆம் அதிகாரத்திற்கு போகலாம் என்று எண்ணுகிறேன். 13ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியா பட்டணத்தில் நடைபெற்ற ஊழியங்கள், அங்கு பவுல், பர்னபா ஆகியோருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், இவைகளை பற்றி நாம் சிந்தித்தோம். அவைகளிலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்தார்கள். பெரும் கலகம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் இக்கோனியா பட்டணத்திற்கு போனார்கள் என்று 51வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொல்லி முடித்த பின் 52 சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். இதில் அப்படி முற்றிலும் எதிரடையான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த இடத்தில் மிக சோர்வுற்ற நிலையில் திரும்புகிற தம்முடைய தாசர்களை சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஆண்டவர் நிரப்புகிறார். அதன் நடுவிலும் அவர்களை மகிழ பண்ணுகிறார் என்ற விஷயத்தை கடந்த செய்தியிலே நாம் சிந்தித்தோம். அதே வசனத்திலிருந்து ஒரு விஷயத்தை கூட உங்களுடைய சிந்தனைக்காக கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருத்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். அது அவசியம். எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த அனுபவம் இருக்க வேண்டும். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் சிந்திக்கும் போது, இப்போது நான் சொல்ல போகிற தலைப்புகளின் கீழ் அந்த பாடங்களை நாம் படிக்கலாம். ஒரு விதத்தில் சொல்ல போனால் ஒரு தலைப்பு என்று வைத்துக் கொள்ளுங்களேன், விசுவாசியும் பரிசுத்த ஆவியானவரும், அல்லது பரிசுத்த ஆவியானவரும் விசுவாசிகளும் அப்படின்னு வச்சுங்க. இந்த தலைப்பின் கீழ் நாம் என்னென்ன படிக்க முடியும் என்று கேட்டால், ஒன்று, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். 2, பரிசுத்த ஆவி என்னும் அபிஷேகம். 3, பரிசுத்த ஆவியின் முத்திரை. 4, பரிசுத்த ஆவி என்னும் அச்சாரம். அதுபோல பரிசுத்த ஆவியானவரின் உள்வாசம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அனுபவம், பரிசுத்த ஆவியானவரின் உள்வாசம். 6, பரிசுத்த ஆவியின் நிறைவு. அப்படிங்கிறத 6 தலைப்புகளின் கீழ் நாம் சிந்திக்கலாம். இதை நாம் முழுமையாக படித்தால் ஒரு விசுவாசிக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உள்ளதான தொடர்பை தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். இதிலே ஒரு சரியான புரிதல் இல்லாததினாலே தான் இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளின் நடுவிலே பரிசுத்த ஆவியானவரை பற்றிய தவறான போதனைகள், குழப்பங்கள் ஏற்படுகின்றன. அது நிமித்தமாக ஒன்றுபட்டு இருக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் பல சபை பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் ஐக்கியம் இல்லாமல் இருக்கின்றன. அதற்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றிய உபதேசங்களும் ஒரு காரணம் என்பதை மறுக்க முடியாது.
இந்த 6 விஷயங்கள், பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம், பரிசுத்தாவியின் அபிஷேகம், ஆவி என்னும் அச்சாரம், ஆவியின் முத்திரை, ஆவியானவரின் உள்வாசம் பண்ணும் அனுபவம், அடுத்த ஆவியின் நிறைவு. இந்த 6 காரியங்கள். இந்த 6 காரியங்களிலே பரிசுத்தாவியின் நிறைவு அப்படிங்கிற விஷயத்தை தவிர மற்ற 5 காரியங்களோ அல்லது அதில் ஏதாவது ஒன்றோ ஏதாவது சிலதோ நாம் செய்ய வேண்டும் என்று வேதத்தில் எங்கேயும் சொல்லவில்லை. நீங்கள் பரிசுத்தாவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் பரிசுத்தாவியின் ஞானஸ்நானத்தை பெறுவதற்கு இன்னென்ன செய்ய வேண்டும், நீங்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு நீங்கள் இன்னென்ன செய்ய வேண்டும், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட வேண்டும், பரிசுத்தாவியின் முத்திரையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இன்னென்ன செய்ய வேண்டும், பரிசுத்தாவியின் ஆவி என்னும் அச்சாரத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இன்னென்ன செய்ய வேண்டும். அப்படி அந்த 5 காரியங்களை பற்றி நாம் செய்ய வேண்டும், இது உங்களுக்கு தேவை என்று சொல்லக்கூடிய ஒரு வசனமும் கிடையாது. அதுக்கு மாறாக இதையெல்லாம் ஆல்ரெடி விசுவாசிகளான நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். பரிசுத்தாவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுவிட்டீர்கள், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள், ஆவியின் முத்திரையை பெற்றிருக்கிறீர்கள், ஆவியின் அச்சாரத்தை பெற்றிருக்கிறீர்கள், உங்களுக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இந்த மாதிரி இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு ஏற்பட்டிருப்பதாக பைபிள் சொல்லுகிறது. ஆகவே ஒரு விசுவாசி இந்த 5 காரியங்களை பெறுவதற்காக முயற்சிக்க வேண்டாம், அதற்காக எந்த பிரயாசமும் எடுக்க வேண்டாம். நாம் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது இது நமக்கு சொந்தமாகி விடுகிறது. ஆனால் அந்த 6வது விஷயம் இருக்கிறது பாருங்கள், இது பரிசுத்த ஆவியின் நிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அல்லவா, இதை நாம் செய்ய வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. மற்றதெல்லாம் நீங்க செய்யணும், பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லல எங்கேயும். மாறாக இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படிதான் சொல்லியிருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்க செய்யணும். எங்க வருது அது? எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். எபேசியர் 5:15 வசனத்திலிருந்து, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். விசுவாசிகள் ஞானம் உள்ளவங்களாம் நடக்கணும். ஞானம் உள்ளவங்கன்னா எப்படி இருப்பாங்க? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வாங்க. அப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்றவங்க என்ன செய்யணுமா? ஒன்று, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படின்னா தேவ சித்தத்தை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் அப்படின்னு சொல்றார். அது என்னது தேவ சித்தம்? 18ஆம் வசனம், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னென்ன காரியங்களை நீங்க செய்யுங்க. அப்போ துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி நீங்கள் கொள்ள வேண்டாம். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும். ஆவியினால் நிறைந்து இன்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி நீங்கள் அபிஷேகம் பெற வேண்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஞானசானத்தை, ஆவியின் ஞானசானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆவியின் முத்திரையை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி எங்கேயும் சொல்லல. ஏன்னா அதெல்லாம் நமக்கு இருக்கு. ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அதெல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் ஆவியில் நிறைந்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால விசுவாசிகளுக்கு ஆவியின் நிறைவு ரொம்ப ரொம்ப அவசியம். பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆமான்னு சொல்லுவீங்க. ஆனால் ஆவியினாலே நிறைந்திருக்கிறீர்களா என்று கேட்டா கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அது நீங்க சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையே அதை வெளிப்படுத்தும். நாம் ஆவியினால் நிறைந்தவர்கள் என்பதை நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தும். சரி,
இப்படி இந்த ஆவியினால் நிறைந்திருங்கள்னு வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? இந்த ஆவியின் நிறைவையே 2 வகையாக பிரிக்கலாம். நிறைய பேருக்கு இதை பற்றி ஒரு குழப்பம் இருக்கிறதுனால அதை சரியா புரிஞ்சுக்கிட முடியல. 2 விதமா ஆவியில நிரம்புதல் இருக்கா அப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஆவியினால் நிறைந்திருங்கள், ஆவியினால் நிரப்பப்படுதல், இந்த 2ம் ஒன்றல்ல. ஆவியினால் நிறைந்திருங்கள் என்பதனுடைய பொருள் வேறு, ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றதனுடைய பொருள் வேறு. ஆவியில் நிறைந்திருங்கள் அப்படின்னு சொல்றது நம்ம செய்ய வேண்டியது. ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றது அதுல நம்முடைய பொறுப்புன்னு ஒண்ணும் கிடையாது. தேவைக்கு ஏற்ப ஆண்டவர் செய்யக்கூடியது. இந்த 2க்குள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். மாறாக உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமா, இல்ல உங்களை ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக பலப்படுத்தணுமா, இல்ல சோர்ந்து போயிருக்கிற உங்களை ஆவிக்குரிய சந்தோஷத்தை அனுபவிக்க செய்யணுமா? அப்படிப்பட்ட நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலைகளில் உங்களுடைய முயற்சி இல்லாமல், நம்முடைய முயற்சி இல்லாமல் தேவனே அவரது சித்தத்தின்படி நம்மை ஆவியினால் நிரப்பி அந்த காரியத்தை செய்கிறார். அதுல நம்முடைய பங்களிப்புங்கிறது ஒன்றுமில்லை. ஆனால் ஆவியினால் நிறைந்து இருங்கள் அப்படின்னு சொல்றது அது தேவன் செய்யறதில்லை, அது நம்ம செய்ய வேண்டியது. இது 2க்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்பீங்க. ஆவியினால் நிரப்பப்படுதலும் ஆவியில் நிறைந்திருத்தலும் ஒன்றாக இருந்தால், நான் சொல்றதை நீங்க நல்லா யோசிக்கணும், ஒன்றாக இருந்தால் சபையிலே, எருசலேம் சபையிலே விசுவாசிகளுடைய எண்ணிக்கை பெருகின போது சபையிலே முறுமுறுப்பு ஏற்பட்டதல்லவா? அந்த பந்து விசாரிக்கிற விஷயத்தில் முறுமுறுப்பு ஏற்பட்டதல்லவா? அப்படி முறுமுறுப்பு ஏற்பட்ட போது அப்போஸ்தலர்கள் அதற்கு ஒரு தீர்வு கண்டார்கள். என்ன செய்தார்கள்? சில தகுதிகளை சொல்லி, இப்படிப்பட்ட தகுதிகள் உடையவர்களை பந்து விசாரணைக்காக என்ன செய்வோம், ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பந்து விசாரிப்புக்காக ஏற்படுத்தப்பட போகிறவர்களுடைய தகுதிகள் என்னன்னு அங்கேயே சொல்லியிருக்கு. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல நீங்க பாப்பீங்க. அந்த தகுதிகள்ல ஒண்ணு, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதல்ல, நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் அப்படிங்கிறதும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருத்தல் அப்படிங்கிறதும் ஒன்றாக இருந்தால், நிரப்பப்படுதல் தேவன் செய்கிற செயலாக இருக்கிறபடியினால் சிலரை ஆவியினாலே நிரப்பி சிலரை ஆவியினாலே நிரப்பாமல் விட்டிருக்கும் போது, ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களை இந்த தகுதிக்கு ஏற்படுத்த வேண்டும் என்றால், அப்ப அந்த தகுதி இல்லாதவர்கள் அவர்களுடைய குறையல்ல, தேவன் அவர்களை நிரப்பவில்லை, அதனால் அவர்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல, அப்படித்தானே சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். நான் சொல்றது புரிகிறது அல்லவா? ஆனால் ஆவியிலே நிறைந்திருங்கள் என்று சொல்லுவது நாம் செய்ய வேண்டியது. அந்த இடத்துல நிறைந்திருங்கள் அப்படின்னு சொல்றதனுடைய பொருள், ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுங்கள், ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள் இருங்கள், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் செயல்படுங்கள் அப்படின்னு அர்த்தம். இது எல்லா விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரே அளவுல இருக்குன்னு சொல்ல முடியாது. சிலர் ஆவியினால் நிறைந்த வாழ்க்கை வாழ்வார்கள், அது அவங்களுடைய வாழ்க்கையில தெரியும். அல்லாதவங்க மாம்சத்துக்குரியவங்களா இருப்பாங்க, ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க, அது ஆவியில் நிறைவில்லாத வாழ்க்கை. அப்படிப்பட்டவங்கள பொறுப்புல இருக்க முடியாது. இருந்தாலும் அது சக்சஸ் ஆகாது. ஆனால் ஆவியினால் நிரப்பப்படுதல் என்பது நாம் செய்ய வேண்டியதல்ல, தேவன் செய்வார். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக குறிப்பிட்ட சூழ்நிலையில் அவர் செய்வது, அதுல நம்முடைய பங்களிப்புங்கிறது ஒண்ணுமில்லை.
அதுல இன்னும் கொஞ்சம் கூட நீங்க சொன்னா, சிந்தித்து பார்த்தா, ஆவியினால் நிரப்பப்பட்டு அதனுடைய ரிசல்ட் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணமான காரியங்களை செஞ்சிருப்பாங்க, அற்புதங்களை செஞ்சிருப்பாங்க, அடையாளங்களை செஞ்சிருப்பாங்க. ஆனா ஆவியினாலே நிறைந்தவர்கள் அற்புத அடையாளங்களை செய்தார்கள் என்பது பெரிதுபடுத்தாது. அங்கே அவர்களுடைய வாழ்க்கை தரம் அதை வெளிப்படுத்தும். அப்ப இந்த இடத்துல அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தின் கடைசியில சீசர்கள் பரிசுத்த ஆவியினால், சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைந்தார்கள் என்று சொல்லவில்லை, மாறாக நிரப்பப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இது இவங்களுடைய பங்களிப்புங்கிறது ஒண்ணும் இல்லை, தேவனே அதை செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தர் அவர்களை தைரியப்படுத்தும்படி, பலப்படுத்தும்படி அவரே நிரப்புகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொண்டால் பரிசுத்த ஆவியின் நிறைவை பற்றிய குழப்பம் நமக்கு ஏற்படாது. சரி, அவ்வளவு புரிஞ்சுங்க. இனி 14ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 14ஆம் அதிகாரத்தின் முதல் 6 வசனங்களில், 14ஆம் அதிகாரத்தின் முதல் 6 வசனங்களில் இக்கோனியா பட்டணத்தில் நடைபெற்ற ஊழியங்களை பற்றிய விவர குறிப்பை நாம் பார்க்கிறோம். அதை நாம் வாசிப்போம், தியானிப்போம். அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் என்னென்ன என்பதை பற்றி சிந்திப்போம். முதல் 6 வசனங்கள். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும், அதாவது பவுலும் பர்னபாவும், யூதருடைய ஜபாலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகையுண்டாக்கினார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லெறியவும் வேண்டும் என்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து லிக்கவோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெருபைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த பகுதியில் தான் இக்கோனியா பட்டணத்தில், நகரத்தில் நடைபெற்ற ஊழியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இக்கோனியா பட்டணம் என்பது இதற்கு முந்தின ஊர். எந்த ஊர் அது? பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியா. அந்த அந்தியோகியாவில் இருந்து சுமார் 80 மைல்கள் தூரத்தில் அமைந்திருந்த ஒரு நகரம் இந்த இக்கோனியா. அந்தியோகியா டு இக்கோனியா 80 மைல். 80 மைல்னா கிட்டத்தட்ட என்ன, ஒரு 120 கிலோமீட்டர் பக்கம் வரும் அப்படின்னு வச்சுங்க. 120 130 கிலோமீட்டர் வரலாம். அவ்வளவு தூரத்தில் உள்ள ஒரு நகரம். ஆனால் தமஸ்குன்னு ஒரு பட்டணத்தை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா, சவுல் விசுவாசிகளை துன்புறுத்த போனது. அந்த தமஸ்கு பட்டணத்தை விட மிக பழமையானது, பெருமை மிக்க ஒரு நகரம் இந்த இக்கோனியா. அது மட்டும் இல்ல, அந்தியோகியா பட்டணத்தை விட ஆபத்து நிறைந்த ஒரு இடமாக கூறப்படுகிறது இக்கோனியா பட்டணத்தை. ஜனங்கள் மோசமானவர்கள், கலகம் பண்ணக்கூடியவர்கள், சுவிசேஷத்திற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களாக இருந்தார்கள். பொதுவாக அவர்களுடைய சுபாவம் அப்படிப்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நகரம், ஒரு இடம் என்பது இந்த தேவ மனிதர்களுக்கு, யாருக்கு? பவுலுக்கும் பர்னபாவுக்கும் தெரியும், அறிந்திருந்தார்கள். என்றாலும் சரி, எதுக்கு அங்க போய்கிட்டு நம்ம வேற இடத்துக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணாம, அது ஆபத்து நிறைந்த பகுதி என்பதை அறிந்திருந்தோம்
திரும்பி போவதற்கு முயற்சிக்காமல் அல்லது வேறு இடத்திற்கு போக முயற்சிக்காமல் அந்த இடத்திற்கே அவர்கள் முன்னேறி சென்றார்கள் என்பது இவர்களுடைய தைரியத்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அது மட்டுமல்ல, கலகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகுந்த ஒரு ஊர் நகரம் என்பது மட்டுமல்ல, நாகரீகமற்ற நகரங்களில் ஒன்று. ரொம்ப முரட்டுத்தனமா காட்டுமிராண்டித்தனமாக இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக வசிக்கிற ஒரு பகுதி. இங்கே ஏராளமாக வனாந்தரமும் காடுகளும் சூழ்ந்திருக்கும் என்று புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த நகரத்தை பற்றி சொல்லுகிறார்கள். மற்ற பட்டணங்களை விட இது அதிக தூரத்தில் அமைந்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. சில இடங்களில், சில ஊர்களில் தண்ணீர் குடிப்பதற்கு மிக பற்றாக்குறை இருந்ததாகவும், அந்த காலத்திலேயே தண்ணீருக்கு காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலை இருந்ததாகவும் சரித்திர குறிப்புகள் சொல்லுகின்றன. அப்ப அப்படிப்பட்ட இடத்திற்கு இந்த அப்போஸ்தலர்கள், அதாவது பவுலும் பர்னபாவும் அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி போகிறார்கள். அப்ப அதுல இருந்து என்ன தெரிகிறது? நன்றாக படித்த, கல்விமான்கள் நிறைந்த, நாகரீகம் மிகுந்த, மத நம்பிக்கை கொண்ட, படித்த அறிவாளிகள் இருக்கின்ற ஊர்களுக்கும் சென்றார்கள். இது எதுவும் இல்லாமல், நாகரீகம் இல்லாமல், காட்டுமிராண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியிலேயும் சுவிசேஷத்தை கொண்டு சென்றார்கள். எந்த வித்தியாசமும் அவர்கள் பார்க்கவில்லை என்பது நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. அந்த அளவுக்கு சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கம் அவர்களுக்கு இருந்தது. ஆகையினால் ஆபத்துகளை பொருட்படுத்தாமல் இவர்கள் இக்கோனியா பட்டணத்திற்கு வந்தார்கள். இனி 14ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. அப்படி இக்கோனியா பட்டணத்துக்கு வந்த அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் சாதாரணமாக ஒரு ஊருக்கு போனால் என்ன முறையை கையாளுவார்களோ அதே முறையை இங்கேயும் கையாளுகிறார்கள். என்ன செய்யறாங்க? ஜபாலயங்களுக்கு போவார்கள். அது நம்ம ஏற்கனவே சிந்திச்சோம். புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவர் தான் பவுல். அவரோடு கூட ஊழியத்திற்கு வந்து கொண்டிருக்கிறவர் தான் பர்னபா. ஆனால் எடுத்த இடத்திலேயே இவர்கள் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்லாமல் யூதர்களுடைய ஜபாலயங்களிலே போய் யூதர்களுக்கு பிரசங்கிப்பார்கள். அப்படின்னா அர்த்தம், ஒன்றுமே தெரியாமல் இருக்கிற மக்கள் மத்தியிலே போய் சொல்லுவதை விட தெரிந்த பழைய ஏற்பாட்டை தங்களுடைய மத நூலாக கொண்டு அதை நம்பி வருகிற மக்கள் மத்தியிலே பேசுவது இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் என எண்ணியும், சொந்த இனமான யூதர்களை குறித்த பாரம் அவருக்கு இருந்ததினால் அந்த கவலையோடு கூட அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பவுலப்போஸ்தலன் சென்றார் என்றும் நாம் சிந்திக்கலாம். அப்படி அவர்கள் அங்கே போனார்கள். அங்கே ஜபாலயம் இருந்தது. இப்படி ஒரு ஜபாலயத்திற்கு யாராவது அறிமுகம் இல்லாதவர்கள் வெளி ஊர்களிலிருந்து வந்தார்களானால் அந்த ஜபாலயத்தை நடத்தி கொண்டு போகிற தலைவர்கள் இருப்பார்கள் அல்லவா, ஜபாலய தலைவன் அப்படின்னு எல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா. இவர்கள் என்ன பண்ணுவார்கள்? அங்கே சில நிகழ்ச்சிகள் நடக்கும், ஜபம் நடக்கும், தியானம் நடக்கும். அப்புறம் பழைய ஏற்பாட்டிலிருந்து, வரலாற்று நூல்களிலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பாங்க. அப்புறம் சங்கீதங்களிலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பாங்க. சங்கீதம்னா நம்ம சங்கீத புஸ்தகம் அப்படிங்கிறது மட்டுமல்ல, கவிய நடையில் எழுதப்பட்ட புத்தகங்கள், எழுத்தாக்கங்கள், அதுல இருந்து சில பகுதிகளை வாசிப்பார்கள். அப்புறம் தீர்க்க தரிசன நூல்களை வாசிப்பார்கள். ஏசாயாவிலிருந்து மல்கியா வரைக்கும் அந்த நூல்களை வாசிப்பார்கள். இது வாசித்து முடிந்ததற்கு அப்புறமாக அறிமுகம் இல்லாத யாராவது புதிதாக வந்திருக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்கள சொல்லுவாங்க, சகோதரரே, நீங்க எங்க மத்தியில புதுசா வந்திருக்கிறீங்க, இப்ப இந்த வேத பகுதியெல்லாம் வாசிக்கப்பட்டது, சபைக்கு ஏதாவது நீங்க ஆலோசனை சொல்லணும்னு நீங்க விரும்பினா என்ன செய்யலாம், சொல்லலாம் அப்படின்னு அவங்களுக்கு அழைப்பு கொடுப்பாங்க. அப்போ புதிதாக போன இவர்கள் என்ன செய்வாங்க? அந்த சபைக்கு இவர்கள் கர்த்தருடைய வசனத்தை போதிப்பார்கள். இப்படி சம்பவம் நடந்திருக்கிறது. இதுக்கு முந்தின பிசித்தியாவிலே நடந்திருக்கிறது. அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தபோது நாசரேத்தில் உள்ள ஜபாலயத்துக்கு போனாரு.
ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தக சுருள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் அதை வாசித்து முடித்து உட்கார்ந்தாரு. அப்புறம் அவருக்கு பேசுறதுக்கு தருணம் கொடுக்கப்பட்ட போது அவர் பேசினாரு. இதெல்லாம் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம்ல, அது அக்காலத்தில் இருந்து வந்த வழக்கம். அதன்படி இங்க எழுதாவிட்டாலும் ஜபாலய தலைவர்கள் சொல்லி இருக்கணும், நீங்க கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு. உடனே இவங்க என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. விடுவாரா பவுலப்போஸ்தலன்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை மற்றவர் பிரசங்கம் பண்ணுன்னு மற்றவர்களுக்கு சொன்ன இவர் சொந்த வாழ்க்கையில அதை கடைபிடிக்காம இருப்பாரா? ஆகையினால பேசினார். அந்த பிரசங்கம் எந்த அளவுக்கு இருந்ததா, யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். அப்போ யூதர்கள்ல இருந்து ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க, விசுவாசிக்கிறாங்க. கிரேக்கர்களில் இருந்தும், அப்படின்னா இந்த இடத்துல கிரேக்கர்கள்னு எழுதி இருக்கு, நீங்க அதை புறஜாதிகள்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அப்போ யூதர்களும் புறஜாதிகளுமான திரள் கூட்ட மக்கள் விசுவாசித்தார்கள். இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். யூதர்கள் கிரேக்கர்கள் அப்படின்னா, யூதர்கள் புறஜாதிகள் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு விதமான கூட்டத்தை பார்க்கிறோம். யார் இந்த கிரேக்கர்கள் அல்லது புறஜாதிகள் அப்படின்னு கேட்டா, ஒட்டு மொத்தமாக பைபிள் முழு மனித இனத்தையும் மூன்றாக பிரிக்கிறது. பூமியில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களை மூன்று குரூப்பா பிரிக்கலாம். அப்படி பிரிக்கிறதுக்கு வசனம் அனுமதிக்குதான்னு கேட்டா அனுமதிக்குது. எங்கே? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 10 பாருங்க. அதனுடைய கடைசி வசனம் 33வது வசனம். நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாயிருங்கள் அப்படின்னு சொல்றார். 3 கூட்டத்தை நம்ம இங்க பார்க்கலாம். நீங்களும் அப்படிங்கிறாரு. அந்த நீங்களுங்கிற வார்த்தை யாரை குறிக்கும்? யாருக்கு இந்த நிருபத்தை எழுதுறாரோ அவங்களை குறிக்கும். யாருக்கு எழுதுறாரு? கொரிந்தியருக்கு எழுதுறாரு. கொரிந்து சபையில் உள்ள, கொரிந்து பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளின் கூட்டத்திற்கு அல்லது சபையாருக்கு இத எழுதுறாரு. அப்போ நீங்களும் அப்படிங்கிறது கொரிந்து சபை. அது சொல்லிட்டு அடுத்து, நீங்க 3 விதமான கூட்டத்துக்கு இடரல் இல்லாம இருங்க. எது? யூதருக்கும் கிரேக்கருக்கும், அப்படின்னா புறஜாதிகளுக்கும், அப்புறம் தேவனுடைய சபைக்கும். இந்த 3 கூட்டத்துக்கும் நீங்க இடரலற்றவர்களா இருங்கன்னு சொல்ற. அப்ப அதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது. ஒட்டுமொத்த மனித இனத்தையும் பைபிள் என்ன செய்துங்க, மூன்றாக பிரிக்கிறது. யூதர்கள், புறஜாதிகள், தேவனுடைய சபை. இந்த தேவனுடைய சபை அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டா, இந்த 2 கூட்டம் இருக்கிறாங்கல்ல, யூதர்களும் புறஜாதிகளும். இதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை கேட்டு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வர்ற கூட்டம். அவங்க யூதர்கள்ல இருந்தும் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம், புறஜாதிகள்ல இருந்தும் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம். இந்த 2 கூட்டத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க ஒன்னா சேருகிற 3வது ஒரு கூட்டம் தான் எதுங்க? தேவனுடைய சபை. இந்த 3 பிரிவு எப்பொழுதும் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்கு. பைபிள்ல நீங்க இத ரொம்ப அருமையா பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ஆண்டவர் எல்லாத்தையும் படைக்க ஆரம்பிக்கிறாரு. 2ஆம் அதிகாரத்துல மனுஷனை படைக்கிறாரு. பூமியின் மண்ணினால மனுஷனை உருவாக்கி அப்படின்னு அந்த விவரம் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அவ மனுஷனை படைக்கிறாரு. அதுல இருந்து மனித இனம் படைக்கப்பட்டதிலிருந்து ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் முடிய முதல் 11 அதிகாரங்கள், ஆதியாகமம் 1 to 11, மனித இனம் ஒரே குரூப்பா இருக்கு, ஒரே குரூப். அப்புறம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து மனித இனம் 2 குரூப்பா மாறுது. யார் மூலமா?
ஆபிரகாம் மூலமாக. உன் சந்ததி அப்படின்னு ஆபிரகாமுடைய சந்ததிய வாக்கு பண்றாருல, அது யூதர்களை குறிக்கும் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கும் இல்லையா. இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கும் ஒரு அர்த்தத்துல, இன்னொரு அர்த்தத்துல யூத ஜனங்களையும் குறிக்கும். அப்ப ஆபிரகாமினுடைய சந்ததியாராக வருகிற இஸ்ரவேல் என்னும் அந்த இனம், அது வந்ததோட இப்ப மனித இனம் ரெண்டாகுது. இந்த ரெண்டு குரூப்பும் அப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வரும்போது மூணாவது ஒரு குரூப் மனித இனத்திலிருந்து உருவாகுது. அது எது? சபை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல என்ன சம்பவம்? பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், சபை பூமியில் ஆரம்பமாகிறது. அந்த தேவனுடைய சபை. அப்ப அதான் மூணாவது ஒரு குரூப். ஆக இப்ப ஒட்டுமொத்த மனித இனமும் மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. யூதர்கள், புறஜாதிகள், தேவனுடைய சபை. இந்த மூணுக்கும் உரிய வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். யூதர்களுக்கும் ஏராளமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. யூதர்களுக்கும் ஏராளமான ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக, இனி கொடுக்கப்பட போவதாக பைபிள் நமக்கு சொல்லுகின்றது. கர்த்தருடைய சபைக்கும் அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. யூதர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் சபைக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களாக மாற்றவோ, அதை விசுவாசிகளுக்கு பிரசங்கம் பண்ணவோ, விசுவாசிகள் உங்களுடைய வாழ்க்கையில இப்படி நடக்கும்னு சொல்லவோ கூடாது. அதனாலதான் நம்ம சபைகள்ல இந்த டிசம்பர் 31ஆம் தேதி இல்ல ஜனவரி 1ஆம் தேதி அந்த பழைய புதிய வருட கூட்டங்கள் நடக்கும்போது சில சபைகள்ல செய்யறது மாதிரி நம்ம புது வருஷத்துக்கான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுக்கறது இல்ல. இங்க உண்டா? இல்ல, கொடுக்கறது இல்ல. ஏன்னா இந்த மாதிரி கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தங்கள் எல்லாமே பழைய ஏற்பாட்டில இருந்தா நிறைய சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். அது எந்த விதத்திலையும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அது பொருந்தாது. சில குறிப்பிட்ட சில வாக்குத்தத்தங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில சூழ்நிலைகளில் பொருந்தலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்களோ வாக்குத்தத்தங்களோ புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு பொருந்தாது. புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆவிக்குரியவைகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் அந்த 3 கூட்டத்தை, யூதர்கள், கிரேக்கர்கள், அதாவது புறஜாதிகள், அப்புறம் இந்த 2ல இருந்து விசுவாசித்து வருகிற ஒரு 3வது கூட்டம், அதை வாசிக்கும் போது இப்படி 3 கூட்டம் இருக்குது. இந்த 3 கூட்டத்திற்கும் உள்ளதான வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கிறோம்? இங்க இவங்க பிரசங்கம் பண்றாங்க. யூதரிலும் புறஜாதியரிலும் இருந்து அநேகர் விசுவாசிக்கிறாங்க. 2ஆம் வசனத்துக்கு வரும்போது, விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கி. நீங்க அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல படிச்சு பார்த்தா 2ஆம் அதிகாரத்துல சபை ஆரம்பமாகுது, அதுக்கப்புறம் ஊழியங்கள் நடக்குது, சபை வளருது. சபைக்கு எதிரடையாக இருக்கிறவங்க ஆரம்ப காலத்துல ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் யூதர்கள் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத குலத்துல இருந்து வந்தாரு. ஆரம்பத்துல சபை உருவான போது அதுல அங்கத்தினர்களா இருந்தவங்க எல்லாம் யார் தாங்க? யூதர்கள் தான். அப்படி இருந்துமே இவர்களுக்கு எதிரியாக இருக்கிறது யாருங்க? விசுவாசியாத யூதர்கள். இதை நினைக்கும் போது பவுல அப்போஸ்தலனுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. இப்படி தங்களுடைய இனமே, அந்த இனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த விசுவாசிகளுக்கு இவ்வளவு எதிரியா இருக்கிறாங்களே அப்படின்னு.
சில வேலைகளில் நம்ம நம்ம ஏரியாவிலையும் அப்படி நடக்குது இல்லை? அவங்க எல்லாம் தமிழ்நாட்டை சார்ந்தவங்களான்னு கேட்டா ஆமாதான். இந்தியர்களா அப்படின்னா ஆமாதான். அதுல இருந்து ஒரு கூட்டம் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிறாங்க. இவங்க கிறிஸ்தவங்கள் ஆயிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்களை பகைக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? ஒருவேளை அவங்க நல்லவங்களா இருந்தா கூட அந்த விரோதம் அவர்களுக்குள்ள என்ன செய்யப்படுகிறது? திணிக்கப்படுகிறது. அதே மாதிரிதான் அங்கேயும். இது பவுலப்போஸ்தலனுக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தினதுனால ஒரு சந்தர்ப்பத்துல சொல்லுவாரு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 2 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து, எப்படியெனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில், நல்லா கவனிக்கணும், எப்படியெனில் சகோதரரே, யாரு சொல்றாரு? தெசலோனிக்கேயர். அவங்க யாரு? புறஜாதியார்ல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க. யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாகி. தெசலோனிக்கே சபையார் எந்த சபைகளை பின்பற்றாங்களா? யூதேயா தேசத்தில் உள்ள தேவனுடைய சபைகளை பின்பற்றாங்களாம். எந்த விஷயத்துல? அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். யூதர்கள்ல யூதேயாவில் உள்ள தேவனுடைய சபைகளை நீங்க பின்பற்றக்கூடியவங்களா இருக்கிறீங்க. எந்த விஷயத்துல? அந்த யூத சபைகளுக்கு அவங்களுடைய இனமான யூதர்கள் தான் என்ன செய்யறாங்க? விரோதிகளா இருக்காங்க. அவங்க எப்படி சொந்த ஜனங்களால பகைக்கப்பட்டாங்களோ நீங்களும் அதே மாதிரி உங்களுடைய சொந்த ஜனங்கள் அப்படின்னா தெசலோனிக்கே பட்டணம் சொல்லலாம், அவங்களால நீங்க பாடுபட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனுக்கு ஏற்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாயிருந்து புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். யாரு? யூதர்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் தேவ கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. வரும் அப்படின்னு இல்லை, வந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயம் அப்படிங்கிற. இப்ப ஒருத்தர் வந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, சீக்கிரம் வந்துருங்க, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. வந்துட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா வந்திருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உறுதியா வந்துருவாரு, விரைவில் வந்துருவாருன்னு அர்த்தம். அதே மாதிரி இவங்களுடைய ஆக்கினை தீர்ப்பும் நிச்சயமா வந்திருக்குதுன்னு சொல்ற. அப்போ அந்த சொந்த ஜனமான யூதர்களால் ஆதிகால யூத விசுவாசிகள் துன்புறுத்தப்பட்டது போல தெசலோனிக்கே சபையில் உள்ள விசுவாசிகள் அவருடைய சொந்த ஜனங்களாலே துன்புறுத்தப்பட்டது போல இங்கே அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் விசுவாசியாத யூதர்களால் இதே யூதர்களான பவுலும் பர்னபாவும் விசுவாசத்திற்குள்ள கடந்து வந்தவர்களும் என்ன செய்யப்படுறாங்க? துன்புறுத்தப்படுறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கி, அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக, கர்த்தருடைய தாசர்களுக்கு எதிராக மக்களை என்ன செய்யறாங்க? தூண்டி விடுறாங்க. எந்த காலத்திலையும் இது நடக்குது. கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிற, தேவ ஊழியத்தை செய்கிற தேவ தாசர்களுக்கு விரோதமாக
சதித்திட்டம் பண்ணுதல், விசுவாசிகளை குரூப்பாக பிரித்தல், அவர்களை பற்றி இல்லாதது பொல்லாததை எல்லாம் சொல்லி அவர்களுடைய மனதை வசீகரித்தல், அப்புறம் தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக கலகம் பண்ணுவதற்கு அவர்களை தூண்டி விடுதல் நடக்குதா இல்லையா? அன்னைக்கு இது சபைக்கு வெளியில நடந்தது, இப்ப சபைக்கு உள்ள நடக்குது. அன்றைக்கு அவிசுவாசிகள் மத்தியில நடந்தது, இன்றைக்கு விசுவாசிகள் மத்தியில நடக்குது. பகை உண்டாக்கி வீணா சபையில நல்ல விசுவாசிகளுடைய மனசையும் கெடுத்து குட்டிச்சோராக்கக்கூடிய சகோதரிகளும் இருக்கிறாங்க, சகோதரர்களும் இருக்கிறாங்க. அப்படின்னா போட்டு கொடுக்கிறவங்க, புரணி பேசுறவங்க, இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லக்கூடியவங்க இருக்காங்களா இல்லையா? அந்த மாதிரி உள்ளவங்களை ரொம்ப பேச விடக்கூடாது, அவங்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி உள்ளவங்க வீட்டுக்கு ஏதாவது பேச ஆரம்பிச்சா, பிரதர் நீங்க இருக்கீங்க, நானும் இருக்கேன், நம்ம 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசுங்க. இப்ப நம்ம மத்தியில இல்லாத 3வது ஒரு நபரை பத்தி நீங்க என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. அதெல்லாம் நம்முடைய வேலை. சொல்லணுமா இல்லையா? அவங்ககிட்ட இருந்து கறக்கிறதுக்காகவே பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது நல்ல பழக்கம் இல்லை. இன்னைக்கு ஒருத்தங்களை பத்தி நம்மகிட்ட சொல்ற அதே ஆளு நம்மளை பத்தி இன்னொருத்த போய் சொல்ல மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இருக்கு? இல்ல, கூடாது. பகை உண்டாக்குனாங்க. 3வது வசனத்துக்கு வரும்போது, அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். இது ரொம்ப ஆச்சரியம் இல்ல? இப்ப ஊரே 2 பட்டு இருக்கு, ஆமாவா இல்லையா? விசுவாசித்தவங்க ஒண்ணு, விசுவாசியாதவங்க ஒண்ணு. இதுல விசுவாசியாதவங்க புறஜாதியர் 3வது ஒரு குரூப்ப தூண்டிவிட்டு பகை உண்டாக்கி இருக்கிறாங்க. 4ஆம் வசனத்தை பாருங்க. பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். ஆவியானவர் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். அப்ப என்ன அர்த்தம்? பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து அப்படின்னா ஊரே 2 பட்டு கிடக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் பவுலும் பர்னபாவும் 3ஆம் வசனம் ஆரம்பிக்குது, அங்கே அநேக நாள் சஞ்சரித்து. இது எப்படிங்க முடிஞ்சது? எங்க ஊரே 2 பட்டு கிடக்குங்க, கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, கலகம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க என்ன செய்யறாங்க? அநேக நாள் சஞ்சரிக்கிறாங்க. நமக்கு எதுக்குங்க? இந்த ஊர் இல்லைன்னா இன்னொரு ஊரு போயிடுவோம் அப்படின்னு உடனே போலியே. இவ்வளவு இருந்தும் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார், அநேக நாள் அங்க தங்கி என்ன செய்யறாங்க? போதகம் பண்ணினார்கள், ஊழியம் செய்யறாங்க. இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க? அதான் பிரச்சனையா இருக்குல்ல, போயிட வேண்டியது தானே. கொஞ்சமாவது வசனத்தை படிக்கிறாங்களான்னு தெரியலையே. இப்ப இத சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? இப்படி சொல்ற ஆட்களே என்ன சொல்லுவாங்க? பாத்தீங்களா, பவுல் அப்போஸ்தலன் எவ்வளவு தைரியமா இருக்கிறாரு. எதிர்ப்புகளை கண்டு, துன்பத்தை கண்டு, அச்சுறுத்தலை கண்டு பயந்து போகாம அங்க நின்று சாதிச்சு ஊழியம் செஞ்சாங்க. அவங்களுடைய தைரியம் பாராட்டணும், நம்மளும் அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பிரசங்கம் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் வரும்போது அங்கதான் பிரச்சனை வந்துருச்சுல்ல, போயிட வேண்டியது தானே, எதுக்கு இங்கே உட்கார்ந்து இருக்கணும்? இது என்ன ரெட்ட வேடம்? ஒண்ணு அது சரியா இருக்கணும், இல்லைன்னா இது சரியா இருக்கணும். எப்படிங்க அப்படி சொல்ல முடியும்?
சரி, இதுல இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு, இது தெரிஞ்சும் அநேக நாள் அங்க தங்கி ஊழியம் செஞ்சாங்கன்னு இருக்குல்ல. ஆனா இதுக்கு முந்தின இடங்கள்ல, பல இடங்கள்ல நம்ம பார்க்கும்போது பிரச்சனைகள் வந்தபோது என்ன செய்திருக்காங்க? கிளம்பியிருக்காங்கல்ல. ஏன் இவங்க இப்படி? அந்த ஊர்களில் எல்லாம் பிரச்சனை வந்த உடனே கிளம்பிட்டாங்க. இந்த ஊர்ல பிரச்சனைகள் வந்தும் சாதிச்சு நிக்கிறாங்க. ஏன்? சொல்ல முடியல. இல்ல, ஒண்ணு அப்படியே இருந்துட்டு போனோம், இல்லைன்னா இப்படி இருக்கணும். அது ஏன் அப்படி? அங்க ஒரு மாதிரி, இங்க ஒரு மாதிரி. பதில், இவர்கள் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வாழ்கிறவர்கள். அதனாலே எந்தெந்த ஊரிலே, எந்தெந்த இடத்திலே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் ஏவுகிறாரோ அந்த இடங்களில் இருக்கிறார்கள். எங்கிருந்து எந்தெந்த இடங்களிலே அவர்கள் உடனடியாக புறப்பட்டு போக வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிடுகிறாரோ, ஏவுகிறாரோ, அந்தந்த இடங்களிலிருந்து என்ன செய்யறாங்க? புறப்பட்டு போறாங்க. அவ்வளவுதான் விஷயம். எல்லா இடங்கள்லயும் ஆவியானவர் ஒண்ணு போல இருப்பாருன்னு சொல்ல முடியாதுல்ல. அவருடைய செயல்பாடுகள் ஒண்ணு போல இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. இடத்துக்கு இடம், சூழ்நிலைக்கு ஏற்ப அவருடைய திட்டங்களும் நோக்கங்களும் வித்தியாசப்படும் அல்லவா? அதனால ஏன் சில இடங்கள்ல எதிர்ப்புகள் வந்த போது உடனடியாக கிளம்பிட்டாங்க? ஏன் சில இடங்கள்ல வரும்போது நின்று அவங்க சாதிச்சு மறுபடியும் பிரசங்கம் பண்ணி அங்க நிலைச்சு நிக்கிறாங்க? அப்படிங்கிறதுக்கான பதில் என்னங்கிறது இதுதான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து என்ன பார்க்கிறோம்? அவர் தமது 3ஆம் வசனத்தின் அடுத்த பாதி, அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இவங்க வசனத்தை பிரசங்கம் பண்றாங்க, ஒரு கூட்டம் விசுவாசிக்கிறாங்க, ஒரு கூட்டம் பிரிவினையை உண்டு பண்ணி பகைமையை வளர்த்து கலகம் பண்றாங்க. ஆக ஒரே குழப்பமான சூழ்நிலை. கர்த்தர் என்ன செய்யறாரு? இவங்க மூலமாக அற்புத அடையாளங்களை நடப்பித்து இவர்கள் மூலமாய் அறிவிக்கப்படுகிற வசனத்திற்கு சாட்சியாய் நிற்கிறார். வசனத்தை உறுதிப்படுத்துறார். அப்ப இங்கே அந்த அற்புத அடையாளங்கள் வசனத்தைக்கு சாட்சியாய் இருத்தல் அல்லது வசனத்தை உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிறத பற்றி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம். ஆண்டவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சீசர்களுக்கு கடைசியாக கட்டளை கொடுக்கிறார். அதிலே மார்க்கு சுவிசேஷத்தில் அதுவே ஒரு தனி பாடம். அது எப்படின்னா, நீங்க கூட அப்படி கொஞ்சம் படிச்சு பார்க்கலாம், ஒரு முயற்சி எடுக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தபோது அவர் வாயிலிருந்து முதலாவதாக வந்த வார்த்தைகளாக மத்தேயு எதை எழுதுறாரு, மார்க்கு எதை எழுதுறாரு, லூக்கா எதை எழுதுறாரு, யோவான் எதை எழுதுறாரு, அதை நீங்க பார்க்கணும். அதை ஒரு ஸ்டடி பண்ணுங்க. அப்புறம் ஆண்டவர் இந்த பூலோக வாழ்க்கையை முடிச்சுட்டு போகும்போது கடைசியா அவர் பேசின வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத மத்தேயு என்ன எழுதுறாரு, மார்க் என்ன எழுதுறாரு, லூக்கா என்ன எழுதுறாரு, யோவான் என்ன எழுதுறாரு, இதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. இதுவே ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு பிரசங்க குறிப்பு உங்களுக்கு கிடைச்சிடும். அருமையான சப்ஜெக்டா இருக்கும். நற்செய்தி நூலை நீங்க படிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயத்த முதலாவது எழுதியிருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்கிறேன். ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த போது மத்தேயு, மார்க்கு, லூக்கா 4 பேரும் எழுதுறாங்கல்ல, அவர் பேசினதாக முதல் வந்தது. இதுல எது அவர் ஃபர்ஸ்ட் பேசின வார்த்தை எதுவா இருக்கலாம்? அம்மா, அப்பா,
தாத்தா பாட்டி, கரெக்ட், அதுதான் சரி. 12 வயசு பையனா இருக்கும் போது அப்பா அம்மா அவரை பண்டிகைக்காக எருசலேம் கூட்டு போறாங்கல்ல, அப்ப காணாம போயிட்டு அப்புறம் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த அம்மா கொஞ்சம் வருத்தப்பட்டு சொல்றாங்க, ஏன்பா இப்படி பண்ண, நான் உன் தந்தையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி அலைய விட்டுட்டேன்னு கேட்கும் போது அவர் என்ன சொன்னாரு? ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா கேட்டார்ல. அப்ப வயசு என்ன? 12. நாசரேத்தூர் ஜபாலயத்துல பேசினது 30 வயசுக்கு மேல. அப்ப ஆண்டவர் பேசினதாக பைபிள்ல அதான் சொன்னேன், அப்பா அம்மா தாத்தா பாட்டி தம்பி தங்கச்சி இப்படிங்க சித்தப்பா பெரியப்பா இதெல்லாம் பேசியிருப்பாரு. அது நமக்கு எழுதப்படலை, அதை நான் கேட்கல. அவர் வாயிலிருந்து ஃபர்ஸ்ட் வந்ததாக சொல்லி இருக்கிறது என்னங்கிறத அவன் பார்க்கும்போது இதே மாதிரி நீங்க 4 சுவிசேஷங்களை கொஞ்சம் படிச்சு பாருங்க. அதே மாதிரி அவர் கடைசியா சொன்னது என்ன அப்படிங்கிறதை 4 சுவிசேஷங்கள்ல படிச்சு பாருங்க. அது ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான ஒரு ஸ்டடியா இருக்கும். அது சரி இருக்கட்டும். அப்போ அதுல மார்க்கு சுவிசேஷத்துல சொல்லுவாரு, 16ஆம் அதிகாரம், மார்க்கு 16:15 இருந்து, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன அப்படின்னு சொல்லிட்டு அதுல சில காரியங்களை ஆண்டவர் சொல்லுவார். சொன்னதுக்கு அப்புறம் 19ஆம் வசனத்துல, இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு சொல்லி முடிச்சுட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இதை சொல்லிட்டு பரலோகத்துக்கு போயிட்டார். போனதுக்கு அப்புறம் அவர் மேல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன செய்யறாங்க? புறப்பட்டு போறாங்க, ஊழியத்துக்கு போறாங்க. புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது இல்ல. இதனுடைய ஒரு பார்ட் தான் அப்போஸ்தலர் 14. இப்ப பாருங்க, அந்த மார்க்கு சுவிசேஷத்தின் கடைசியில சொல்றதுல இதுவும் கூட உள்ளடங்கும். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யும்படி அனுகிரகம் பண்ணினார். வசனத்திற்கு சாட்சியாக அப்படின்னு இங்க இருக்குது, அங்கே சொல்லி இருக்குது வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்போ அற்புத அடையாளங்கள் தேவன் செய்ததினுடைய நோக்கம் என்ன? வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக. ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை செஞ்சு ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தியாச்சுன்னா மறுபடியும் அதை உறுதிப்படுத்தணுங்கிறது அவசியம் இல்லை. அடுத்து அது நம்பகத்தன்மை உள்ளதா இருக்கிறதுனால அதை நம்பி ஏற்றுக்கொண்டால் போதுமானது. அதனாலதான் ஆரம்ப காலங்களில் நடந்தது போல இப்ப அற்புதங்கள் என்ன செய்யறது இல்லை, நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்ததாக நம்ம இங்க பார்க்கிறோம், பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது. மக்கள் 2 குரூப்பாக என்ன செய்யறாங்க? பிரிகிறாங்க. அதானே பார்க்கிறோம். அப்ப எங்கே வசனமாக பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கே சத்தியம் சத்தியமாக சொல்லப்படுகிறதோ அங்க என்ன உண்டாகும்? பிரிவினை உண்டாகும்.
அது தவிர்க்க முடியாது. ஆண்டவரே சொன்னாரே, பிரிவினையை உண்டு பண்ணவே வந்தேன்னு சொன்னாரு. ஒரு இடத்துல நம்ம சத்தியத்தை போதிக்கிறோம், அது நிமித்தமாக பிரிவினை வருகிறதா, அது தப்புன்னா இந்த தப்பை இயேசு கிறிஸ்துவே செஞ்சிருக்கிறாரு. அவர் அந்த தப்பை செய்தாருன்னா அதே தப்பை நானும் செய்வேன், அதே தப்பை நானும் செய்யணும். சத்தியத்தை காற்றுல பறக்க விட்டுட்டு அப்படி ஒரு ஐக்கியம் வேதம் சொல்லவில்லை. அப்படிதானங்க? அன்பு பெரிதா, ஐக்கியம் பெரிதா, சத்தியம் பெரிதா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு, அப்படித்தானே வசனம் இருக்கு? அப்படித்தானே? அப்போ அன்பும் சத்தியமும் என்ன செய்யணுங்க? இணைந்து செய்யணும், இணைந்து செல்லணும். யோவான் எழுதுறாரு பாருங்க, 1 யோவான்ல மூன்றாவது வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாருங்க. அப்ப இதுல என்ன சொல்றாரு நீங்க கவனிச்சு பாருங்க. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். உங்களுக்கு எங்க கூட ஐக்கியம் உண்டாகணுங்கிறதுக்காக இதை நாங்க அறிவிக்கிறோம் அப்படின்னா அந்த ஐக்கியமே அப்ப எதன் அடிப்படையில வர்றதுதான்? சத்தியத்தின் அடிப்படையில வர்றதுதான். சத்தியம் இல்லாத ஒரு ஐக்கியம் எப்படி இருக்க முடியும்? முடியாது. அதனால அன்பும் அவசியம், ஐக்கியமும் அவசியம். ஐக்கியம் வேணும், அன்பு வேணுங்கிறதுக்காக சத்தியத்தை என்ன செய்ய முடியாதுங்க? காற்றுல பறக்க விட முடியாது. அதனாலதான் இன்னொரு வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு, அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு, ரொம்ப தெளிவா எழுதுகிறார். அப்போ இங்க தேவனுடைய வார்த்தை வரும்போது அங்கே பிரிவினை ஏற்படுகிறது. அது தவிர்க்க முடியாதது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்படி அங்கே சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மிக மோசமாகிறது, கலகம் ஏற்படுகிறது. 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லெறியவும் வேண்டும் என்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில், அப்படின்னா கொந்தளிக்கிறாங்க. இவர்கள் அதை அறிந்து லிக்கவோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய். ஆவியானவர் எப்படி எழுதுறாரு பாருங்க. கல்லெறிய போறாங்க, அங்க பிரச்சனை வருது அப்படின்னு வரும்போது இவங்க என்ன செய்யறாங்களா? ஓடி போகிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சிந்திச்சோம்? இவ்வளவு எதிர்ப்புகள் வந்த போதும் அநேக நாள் அங்கே சஞ்சரித்து, ஆனா இப்ப என்ன செய்யறாங்க? ஓடி போகிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? அவர்கள் இருப்பதற்கு தேவன் அனுமதித்த அந்த காலம் முடியும் போது, அடுத்து புறப்பட வேண்டும் என்ற ஆவியானவர்களுடைய உள்ளத்தில் ஏவும் போது அவங்க என்ன செய்யறாங்க? புறப்படுறாங்க. கர்த்தருடைய ஆவியானவருடைய சித்தத்தின்படி அவர்கள் நடந்தார்கள். எங்கிருந்து உடனடியாக புறப்பட வேண்டும் என்ற கர்த்தர் ஏவினாரோ அங்கிருந்து புறப்படுகிறார்கள். எந்த இடங்களிலே தொடர்ந்து நிலைத்திருந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அவர்களை ஏவினாரோ
அந்த இடங்களில் நிலைத்திருந்து தங்கி ஊழியம் செய்தனர். எங்கே வசனத்தை பேசக்கூடாது என்று ஆவியானவர் தடை பண்ணினாரோ அங்கே வசனத்தை பேசாமல் அந்த தடைக்கு கீழ்ப்படிந்து பேசாமல் இருந்தார்கள். எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்ற ஆவியானவர் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அந்த இடத்திற்கு என்ன செய்தார்கள்? போனார்கள். அதனாலே ஆபத்தை கண்டால் விலகி ஓடுவது அல்லது பிடிவாதமாக நிலைத்திருப்பது அதல்ல. கர்த்தருடைய சித்தமே முக்கியம் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அப்படி புறப்பட்டு வந்தவர்கள் அடுத்து வருவது லீஸ்தீரா பட்டணம். அதுதான் 8வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். இந்த லீஸ்தீரா பட்டணத்தில் என்னென்ன நடந்தது, அங்கு நடைபெற்ற காரியங்கள் என்ன, அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன என்பதை அடுத்த செய்தியிலே நாம் சிந்திப்போம். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமென்.